ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 2026 பிறந்தாச்சு. கூடவே நம்ம எல்லோருக்கும் ஆவலா எதிர்பார்த்த அந்த பொங்கல் பரிசு இப்போ வந்தாச்சு. ஆனால் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அரிசி இருக்குது, சர்க்கரை இருக்குது, வெல்லம் இருக்குது, கரும்பு இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ரொக்கப்பணம் எங்கே? 3000 கிடைக்க போதா இல்லை 5000மா? வாங்க என்ன நடக்க போகுதுன்னு முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணைப்படி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு உறுதி பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு. இதுக்காக மட்டும் அரசாங்கம் சுமார் 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ கரும்பு இனிக்கும் தான், ஆனால் கையில் காசு வந்தாதானே பண்டிகையெல்லாம் களை கட்டும். நேற்று அறிவிப்பில் பணத்தை பற்றி எந்த தகவலும் இல்லைன்ட்டு நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, வர ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அதனால் அரசு சும்மா விடுவாங்களா? எதிர்க்கட்சிகள் எல்லாம் 5000 கொடுக்கணுன்ட்டு அழுத்தம் தராங்க. அரசு தரப்பில் ஏற்கனவே 3000 கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் இப்போ தேர்தல் நேரன்றதுனால 5000 கொடுக்கலாமேன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. நிதித்துறை கிட்ட இதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு. பணம் கொடுக்கறது கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ கொடுக்கறது முடிவு பண்ணி அதுக்கான தனியாக அரசாணையை வெளியிடுவாங்கன்ட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க. வர ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே, அதாவது இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு ஜாக்பாட்டான பண அறிவிப்பு கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஏன் இன்னைக்கு 2வது டேக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்களே, டோக்கன் விநியோகம் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ பணம் 3000மா இல்லை 5000மான்ட்டு ஒரு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது விஷயமா. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் அப்புறம் ரொக்க பணமும் அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமில் வசிப்பவருக்கும் இது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சக்கரை அட்டை, வெள்ளை அட்டைதாரர்களுக்கு இது பொருந்தாது. அப்புறம் கூட்ட நெரிசல் தவிர்ப்பதற்காக கடந்த ஆண்டு மாதிரியே இந்த ஆண்டும் வீட்டுக்கே ரேஷன் கடை ஊழியர்களும் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் எந்த தேதி எந்த டைமில் வரணுமோ அதில் தான் நீங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க முடியும். கடந்த முறை பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் பணம் செலுத்துறதுல சில சிக்கல்கள் இருந்ததுனால இந்த முறை எலெக்ஷன் டைம்ன்றதுனால மக்களிடம் டைரெக்டாக பணமாக கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க. கேஷ் இன் ஹேண்டாக கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு விஷயமா நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.